வணக்கம் மக்களே! பல நண்பர்களும் தொடர்ந்து கேட்டுட்டு இருந்த ஒரு பங்கு கேஎன்ஆர்சி. இத பத்தி நம்மளும் டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு அப்டேட்ட குடுத்துருந்தோம். பட் இருந்தாலும் கூட டிஸ்கஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. நம்மளும் இன்னைக்கு பேசிறலாம், நாளைக்கு பேசிறலாம் அப்படின்னு நெனச்சுட்டே இருக்கேன். அதான் இது பாட்டுக்கு கடந்து போயிட்டே இருந்தது. பட் இன்னைக்கு ஒரு வழியா வந்து ரெக்கார்ட் பண்றதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டுருச்சு. இத பற்றி நம்ம இன்னைக்கு ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுல நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற அப்டேட்டையும் உங்க கூட வந்து நான் டிஸ்கஸ் பண்றேன். கேஎன்ஆர்சி இந்த கேஎன்ஆர்சி பங்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ₹400க்கு மேல இருந்தது. அங்கருந்து இப்போ ஒரு 150க்கு கீழ வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சமீபத்தில வந்த சில செய்திகள் இந்த பங்க இன்னும் ரொம்ப அதிகமாவே வந்து பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு செய்தி தான் என்எச்ஏஐ அண்ட் இந்த கேஎன்ஆர்சி இஷ்யூ. இந்த கேஎன்ஆர்சி பார்த்தீங்கன்னா, ஒரு கேரளால NH66ன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஹைவேல நிலச்சரிவு காரணமா இவங்க கட்டுன கட்டுமானம் வந்து சேதமடைந்தது. இத தொடர்ந்து NHAI பார்த்தீங்கன்னா, இவங்கள வேற எந்த ஒரு புது கான்ட்ராக்ட்டுக்கும், புது ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் பிட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தடைய வந்து போட்டிருந்தாங்க. ஆனா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்களே இத வந்து பண்ணிர்றோம். எங்க சொந்த செலவுலயே நாங்க பண்ணி முடிச்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டு, நவம்பர் 30க்கு அப்புறம் நீங்க NHAIயோட ப்ராஜெக்ட்ல பிட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அனுமதிய இப்ப NHAI வந்து குடுத்தாச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிருச்சு. ஓகே. இப்ப இந்த கேரளால இருந்த அந்த ரோட சரி பண்ணிட்டாங்களான்னு கேட்டா, அந்த பணி பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. பிப்ரவரி மாசம் 26 பிப்ரவரிக்குள்ள வந்து நாங்க அந்த பணிய முடிச்சிருவோம் அப்படின்ட்டு கேஎன்ஆர்சி தரப்புல இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதனால இந்த NHAI, கேஎன்ஆர்சி இஷ்யூ இதுக்கப்புறமும் தொடர்ந்து இருக்குமான்னு கேட்டா, இருப்பதற்கான வாய்ப்பு இல்ல. அதனால புது ப்ராஜெக்ட் கேஎன்ஆர்சிக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாரி இப்ப புது ப்ராஜெக்ட்டுக்கு தயாராகும் வகையில கேஎன்ஆர்சி சில விஷயங்கள வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய இந்த ஹைபிரிட் ஆன்னுயிட்டி மாடல் அசெட்ட வித்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஒரு அசெட்ட செப்டம்பர் மாசம் கிட்ட வந்து வித்துட்டாங்க. இன்னும் ஒரு 3 அசெட் கிட்ட இருக்கு. அந்த 3 அசெட்டையும் வந்து மானிட்டைசேஷன் பண்ற ஒரு முயற்சியில கேஎன்ஆர்சி இயங்கிட்டு இருக்காங்க. இந்த டிசம்பர் எண்டுக்குள்ள வந்து நாங்க அத மானிட்டைசேஷன் பண்ணிருவோம் அப்படிங்கிற ஒரு அப்டேட்ட வந்து குடுத்துருக்காங்க. அதுல ஒரு அசெட் பார்த்தீங்கன்னா, பழனி ரோடு. பழனி கிட்ட ஒரு ரோடு இருக்கு. அத கேஎன்ஆர்சி பில்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த அசெட்டையும் வந்து மானிட்டைஸ் பண்ண போறதா ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா, கேஎன்ஆர்சி கிட்ட இருந்து வந்திருக்கு. இது வந்து கேஎன்ஆர்சி கிட்ட இருந்து வந்த அப்டேட். இத தாண்டி இந்த அசெட் மானிட்டைசேஷன் எதுக்கு பண்றாங்கன்னு பார்த்தா, அப்கமிங் ப்ராஜெக்ட்டுக்கான கேப்பிட்டல பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க தயார் பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு டேட்டா வந்து குடுத்துருக்காங்க. கேஎன்ஆர்சி சரியான ஒரு ட்ராக்ல போறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு வந்து இருக்கு. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப இந்த இஷ்யூ எல்லாம் முடிஞ்சாச்சு. அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க என்னென்ன வேலை பண்றாங்கன்னா, ஹைவே ப்ராஜெக்ட் பண்றாங்க. அதே மாரி வாட்டர் ப்ராஜெக்ட் வந்து பண்றாங்க. இது 2ம் தான் மெயின். இதுல குறிப்பா ஹைவே ப்ராஜெக்ட் இந்த பாலம் கட்டுறது, இந்த ரோடு போடுறது தான் மெயினான ஒரு ப்ராஜெக்ட்டா இந்த கேஎன்ஆர்சிக்கு வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது, இங்க கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா, சுத்தி சுத்தி பாலம் கட்டுறதெல்லாம் நம்ம கேஎன்ஆர்சி நிறுவனமா தான் இருக்கு. நண்பர்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. அதுவும் 23 அந்த டைம்ல இருந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு மேபி ஞாபகம் இருக்கலாம். அப்பவே வந்து நம்ம இந்த காந்திபுரம் பாலம் பார்த்தீங்கன்னா, கட்டுனது இந்த கேஎன்ஆர்சி அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அந்த டைம்ல இந்த பங்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஸ்விங்குக்கு வந்து கிடைச்சிருந்தது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து நான் யூஸ் பண்ணேன். ஒரு நல்ல ரிட்டர்ன் குறுகிய காலத்தில பார்த்தீங்கன்னா, இந்த கேஎன்ஆர்சி வந்து டெலிவர் பண்ணியிருந்தது. இப்பவும் பார்த்தீங்கன்னா, அவினாஷி ரோடு பாலம் ஆல்மோஸ்ட் வந்து முடிச்சுட்டாங்க. இந்த அவினாஷி ரோடு பாலத்த எக்ஸ்டென்ஷன் மட்டும் அங்க ஓடிட்டு இருக்கு. அந்த லாங்ல நீலாம்பூர் கிட்ட பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கு. இந்த பாலமும் வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 1000 கோடிக்கு மேல அ ஒர்த்தான ஒரு ப்ராஜெக்ட் வந்து கேஎன்ஆர்சி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. சுத்தி சுத்தி கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா கிடைச்சிட்டு இருக்கு. இந்த மாரி பெரிய ஒரு ப்ராஜெக்ட்ட தாண்டி தமிழ்நாட்டிலேயே இன்னும் சில ப்ராஜெக்ட்டும் வந்து கேஎன்ஆர்சி வந்து இன்னும் நடத்திட்டு தான் வந்து இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இங்க அவங்களுடைய ப்ராஜெக்ட் லிஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு குடுத்துருக்காங்க. கர்நாடகால இருக்கு. அதே மாரி NHAI ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ்நாட்டுல ஒட்டன்சத்திரம், மடத்துக்குளம். இந்த ஒரு NH 209 அப்படிங்கிற ஒரு ரோடு ப்ராஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா, இவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அத தாண்டி இன்னும் தமிழ்நாட்டுல பல ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா, இந்த கேஎன்ஆர்சி நிறுவனம் வந்து தொடர்ந்து வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது கேஎன்ஆர்சி பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல செய்தி தான். இத தாண்டி இன்னொரு ஒரு புது ப்ராஜெக்ட் இத்தன பிரச்சனையும் நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல, அவங்க சொந்த ஊர் ஹைதராபாத் கிட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ட்ராக்ட் வந்து வின் பண்ணியிருக்காங்க.
319 கோடி மதிப்பிலான கேபிள் பிரிட்ஜ வந்து இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. இது இப்ப ரீசென்ட்டா வந்த அப்டேட். இத நம்ம ரீட்டெயில் ஆப்ஷன்லயும் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கேஎன்ஆர்சிக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு அப்டேட்டா இருக்கு. ஓகே. ஸோ பங்கும் நல்ல ஒரு கரெக்ஷன் ஏற்பட்டிருக்கு. பட் இருந்தாலும் இந்த பங்குல ரிஸ்க் இல்லையான்னு கேட்டா, மேபி வந்து இருக்கலாம். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் என்ன ஃபீல் பண்ணுது அப்படிங்கிறத நம்மளால உணர முடியாது. பட் இந்த பங்கு ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு கரெக்ஷன வந்து குடுத்துருக்கு. ஸோ இவங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து என்னால விசிபிளா பார்க்க முடியுது. இன்னும் பல கம்பெனிஸ் இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் எல்லாம். ஸோ அதோட ப்ராஜெக்ட் எல்லாம் நான் பெரிய அளவுக்கு வந்து கேள்விப்பட்டதில்ல. ஸோ விசிபிளா வந்து பார்த்ததும் இல்ல. ஆனா பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு நான் பார்க்காதனால பண்ணல அப்படின்ட்டுலாம் சொல்ல முடியாது. பட் இவங்களுடைய ப்ராஜெக்ட்ட கண்ணெதிரே வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால எனக்கு இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, அட்ராக்டிவா வந்து தெரியுது. ஸோ இப்ப இருக்கக்கூடிய ரேஞ்சுக்கு டெஃபினட்டா வந்து நான் இத ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஸோ இத அப்டேட் பண்ணிட்டு தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்றேன்னா என்னங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணலான்ட்டு இருந்தேன். ஒன்ஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன். மண்டே அத பற்றியான அப்டேட்டும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனா மேபி இங்கேருந்து இன்னும் கூட ஒரு கரெக்ஷன் ஏற்படலாம். மேபி ஒரு 50% கரெக்ஷன் கூட வந்து ஏற்பட்டாலும் ஏற்படலாம். ஸோ ரிஸ்க் அப்படிங்கிறது டெஃபினட்டா இண்டிவிஜுவல் ஸ்டாக் பின்னாடி இருக்கு. அதுவும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, ரிஸ்க் இருக்கு. மேபி 50% இறங்குனாலும் நான் வந்து ரெடியா தான் இருக்கேன். இந்த கேஎன்ஆர பொறுத்தவரைக்கும். ஸோ இது என்னுடைய ஒரு ஐடியா. பட் இந்த ஐடியா வந்து பலருக்கும் சூட்டபிள் ஆகாது. ஸோ அதனால இத வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனா நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ பங்கு பற்றியான அப்டேட் நம்ம பேசியிருக்கோம். பங்குல என்னென்ன ரிஸ்க் இருக்குங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கூடவே பங்கோட ப்ராஜெக்ட், இந்த நிறுவனத்தோட ப்ராஜெக்ட் என்னென்ன இருக்கு, ஸோ எப்படி இவங்க செயல்பாடு இருக்குங்கிறத பார்த்துருக்கோம். இத வச்சு ஸோ நீங்க சொந்தமா வந்து அனலைசிஸ் பண்ணுங்க. இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, இந்த கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன நீங்க வாங்குங்க அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு வீடியோ இல்ல. பட் என்ன பொறுத்தவரைக்கும் இது ஓகேவா வந்து தோணுது. ஸோ அதனால நான் டெஃபினட்டா வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன். நீங்க அனலைசிஸ் எல்லாம் பண்ணி உங்க சொந்த முடிவ தாராளமா வந்து எடுத்துக்கலாம். அது உங்களோட கையில தான் இருக்கு. ஸோ இந்த கேஎன்ஆர்சி பற்றியான பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ பயனுள்ளதா இருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. புதுசா வர நண்பர்களா இருந்தா மறக்காம ரீடர் ஆப்ஷன் குளோபல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் பல அப்டேட் இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஸ்டாக் பற்றியான அப்டேட் வந்து இந்த சேனல்ல வரும். அதே மாதிரி யுஎஸ் ஸ்டாக்ஸ் பற்றியான அப்டேட்டும் இந்த சேனல்ல வரும். ஸோ அடுத்த வீடியோவே ஒரு ஆட்டோ செக்டார் பற்றியான ஒரு அப்டேட் தான் வந்து இருக்க போகுது. ஸோ ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். அடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்றேன். பாய் மக்களே.